இந்த எலெக்ஷன் விஜய் எலெக்ஷன் கிடையாது சார். நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? அன்னைக்கு இளைஞர்கள் 23ஆம் தேதி எப்படி ஓட்டு போட்டாங்க? மீடியாக்கள் ஒரு பரபரப்புக்காக அவர்களே திரண்டு ஏதோ ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணாங்க. ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது. 40 வயசு கீழே இருக்கிற எல்லாமே விஜய் ஓட்டு போட மாட்டான். He requires at least 90,000 votes. அப்படியே அவர் வின் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கூரையை பிச்சுட்டு கொட்டுவாங்க. துரத்தணும்னு நினச்சா கோமணத்தை இழுத்துட்டு துரத்துவாங்க. முதல்ல ஒரு 10 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஒரு 60 தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற நம்பர் ஆல்மோஸ்ட் நெருக்கி வெற்றி கோட்டை தொடர மாதிரில இருக்கு. அஜித்குமார் சொல்லவே இல்லை, நோ நீட் ஃபார் சேஞ்சுலாம் சொல்லவே இல்லை. அஜித்குமார் சப்போர்ட்டர்ஸ் ஓட்டை வாங்கணுன்றதுக்காக நல்லா தானே சொல்லியிருக்காரு, சரியா தானே சொல்லியிருக்காரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த லெவலுக்கு 40,000க்கு மேலே அவங்க தாண்ட முடியாது என்பது என்னுடைய உறுதியான கருத்து. 44% பேர் விஜயை அடுத்த முதலமைச்சராக விரும்புறாங்க. பட் ஐ எம் நாட் 40% ஆட்சி பிடிக்கணும். ஆமா, விஜய் ஆட்சி பிடிப்பார் நம்புறீங்களா? நான் மாற்ற வேண்டும் 62% சொல்லிட்டு அடுத்த ஆட்சி திமுக ஏன் சொல்றான்? let us wait for another 9 days. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரெவல்யூஷன் 2026 இது ஒரு தேர்தலுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. ஸோ இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, வரலாறு காணாத வாக்கு சதவீதம் வெற்றி யாருக்கு அப்படிங்கிற பொருளில் தான் இந்த விவாத மேடையை நம்ம கட்டமைச்சிருக்கோம். இந்த விவாத மேடையில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் நம்மோடு இணைந்திருக்கார். அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவானன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். நால்வருக்கும் வணக்கம். நான் திரு பிரியன் சார் அவர்கள்ட்டே தொடங்கணும்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜாக பார்க்கும்போது 85% அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய நம்பராக தெரியுது. ஆனால் அப்சல்யூட் நம்பராக பார்க்கும்போது கடந்த முறை விட ஒரு 25 லட்சம் வாக்குகள் தான் இந்த முறை கூடுதலாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இந்த 25 லட்சம்ங்கிறது ஒரு பெரிய நம்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை சொல்கிறாங்க. முதல்ல இந்த வாக்கு சதவீதத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அட் த அவுட் செட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அட் த அவுட் செட் பார்க்கும்போது ஏதோ ஒரு மக்களே திரண்டு ஏதோ ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணாங்க. அது 85% அப்படி 84, 85, அப்புறம் 85% வச்சுக்கோங்களேன். ஆனால் அது when you look into டீட்டெயிலாக அதை பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுலாம் திரண்டு வரல. அது நார்மலாக கடந்த 4 எலெக்ஷன்ஸில் பார்க்கும்போது இயல்பான ஒரு ஏற்றமாக தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றம்ன்றது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு டீட்டெயிலாக பார்க்கும்போது ஆரம்பரை பார்க்கும்போது தெரிஞ்சுது. மீடியாக்கள் ஒரு பரபரப்புக்காக அப்படியே திரண்டு ஓட்டு போட்டாங்க, ஏதோ ஒரு மாற்றத்துக்கான ஓட்டை போட்டாங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல வந்தாங்க ஆக்சுவலாக. பட் அது இல்லை, அது இல்லைன்றதான் உண்மை. 2011 எலெக்ஷன்ஸில் நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கணும். அன்றைக்கே நம்ம அதை பற்றி பேசணும். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக இதை சொல்லணுன்னா விளக்கமாக இன்றைக்கி வந்திருக்கு பேப்பரில். போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2021 எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6,29,00,000 பதிவான மொத்த ஓட்டுகள். அதில் பதிவான ஓட்டுகள் 4,62,00,000. அது 73% பதிவாச்சு. 6.22 இன்க்ரீஸ் அதுக்கு முந்தின எலெக்ஷனோட. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா 5,73,00,000 பதிவான ஓட்டு, மொத்த ஓட்டு. பதிவான ஓட்டு 4,88,00,000. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 85%. ஆனால் அது இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 5.53. போன வாட்டி 6.22 இன்க்ரீஸ், இந்த வாட்டி 5.53. ஆனால் அப்சல்யூட் ஃபிகர்ஸில் 28 லட்சம் அதிகமாக இருக்கும். அந்த 28 லட்சம் ஏற்கனவே போன வாட்டி 28 லட்சம் தான். அப்கோர்ஸ் கோவிட் பீரியட் விஜய் இம்பாக்ட்லாம் இல்லைன்றீங்களா? விஜய் இம்பாக்ட்ன்றதில் நார்மலான ஒரு ஓட்டிங்கில் தான் போயிருக்கு, இன்க்ரீஸில் தான் போயிருக்கு. விஜய் புதுசாக வந்திருக்கார். என்றைக்குமே 3வது அணி வரும்போது ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே வரும், அது எவ்வளோ தூரம் ஓட்டு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இந்த வாட்டி இந்த 3வது அணியில் வித்தியாசம்னா ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டராக இருக்கார் அவர். அதனால் இவர் கொஞ்சம் சைஸபிளாக இவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது, பெரிய பெரிய கூட்டங்களை சேர்க்குறாரு. ஸோ அதிகமான ஓட்டுகள் வாங்குவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அவர் பெரிய அளவில் அவருக்கு ஆதரவாக திரண்டு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அவங்க ஆதரவாளர்களும் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்சல்யூட்டாக எக்ஸாக்டாக என்ன விஷயம் நடந்தது
ஏன்னா ஏற்றம்னு பார்க்கும்போது வாக்குப்பதிவில் பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. போன வாட்டி கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி குறைஞ்சிருக்குன்றதை பார்க்குறோம் நம்ம. அதனால் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இன்னும் ஒரு சின்ன உதாரணத்து மூலமாக கூட உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது 5,73,00,000 வாக்காளர்களில் ஒரு 41% பேர் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்காங்க. 2,40,00,000 பேர் இருக்காங்க. இந்த 2,40,00,000 பேர் அதில் நீங்கள் 41% பாருங்கள். அதில் 41% 40 வயசுக்குள்ளே இருக்கணும் எடுத்தீங்கன்னா ஒரு 1,98,00,000 பேர் வருவாங்க. அது 2 லட்சம்னே கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2 லட்சத்தை நீங்கள் 234 கான்ஸ்டியூன்சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஒரு 85,000 வாக்காளர்கள் வருவாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டியூன்சியில் 85,000 வாக்காளர்னா 85,000 பேர் 40 வயசு கீழே இருக்கிறனாலுமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். அதில் பாதியாக கொடுத்துட்றேன் அவருக்கு 42,000 ஓட்டே கொடுத்துறேன் அவருக்கு. அவர் 42,000 ஓட்டே வாங்கலாம். அவருக்கு எக்ஸஸ் இன்னொரு 10,000 40 வயசுக்கு மேலே போடுறவங்க ஒரு 10,000 கொடுத்துறேன். 42 + 52 வரையும் கொடுத்துறேன் சார் அவருக்கு. அப்படியே அவர் வின் பண்ண முடியாது. அப்படியும் ஹீ கேனாட் வின். ஏன்னா ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் வின் பண்ணுறதுக்கு ஹி ரிக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 90,000 ஓட்ஸ். ஆனால் சார் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் 3 கார்னர் ஃபைட் இவ்வளோ டஃப்பாக இருக்கும்போது நீங்கள் 60,000 65,000 ஓட்டு இருந்தாலே இந்த முறை வின் பண்ணிடலாங்கும் போது நீங்கள் சொல்கிற நம்பர் ஆல்மோஸ்ட் நெருக்கி வெற்றி கோட்டை தொடர மாதிரியில் இருக்குது. இல்லை 2 லட்சம் 2லேருந்து 2 லட்சம் வரை ஒரு கான்ஸ்டியூன்சியில் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் பாஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் பாஸ்ட்டுக்கே நீங்கள் 90,000 தொட வேண்டியிருக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த 62,000 தொட்டாலும் இந்த 62,000 யாருக்குன்னா கூட நான் ஒரு ஓவராலாக வந்து ஜெனரஸான பெருந்தன்மையான கணக்கு. ஆனால் இந்த 62,000 வந்து எல்லா கேண்டிடேட்டும் வாங்குவானா? தாவேக்காலாம் வாங்க மாட்டான். அதில் முதல்ல ஒரு 10 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இந்த மாதிரி ஆட்கள் ஒரு 60 தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து ஒரு வெற்றி கோட்டை கூட விஜய் தொடுவார். ஆனால் மெஜாரிட்டி அது 200 தாவேக்கா வேட்பாளர்கள் அவங்க 40 தாண்டினாலே பெரிய விஷயம். இது என்னோட கருத்து. இதில் டிஸ்பியூட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கலாம், அது அவங்க உரிமை. அது என்னுடைய கருத்து. தாவேக்கால இருக்கிற ஒரு 10 வேட்பாளர்கள் தவிர நான் சொன்ன மாதிரி 60 தொடக்கூடியவங்க ஒருத்தர் வெற்றி கோட்டை தொடலாம். மற்ற 200 வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே அவங்க தாண்ட முடியாது என்பது என்னுடைய உறுதியான கருத்து. இதில் சேஞ்ச் இருந்தால் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்னுடைய கருத்து இது. 40,000க்கு மேலே தாண்ட முடியாது. அதனால் வந்து மக்கள் திரண்டு வந்து ஓட்டு போட்டாங்க விஜய் வந்ததுனால, அது ஒரு மித், அது ஹைப். அது ரெண்டாவது வந்து அவர் வின் பண்ணிடுவார், ஆட்சியை பிடிப்பார், மந்திரி சபை அமைப்பார், அதுவும் வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் என்னென்னா சைஸபிள் ஓட் பர்சன்டேஜ் எடுப்பார். சைஸபிள் அதை யாரும் டினை பண்ணவே இல்லை. 20% கண்டிப்பாக தொடுவார். அது தொடர்றது என்னன்னா அவருக்கு அடுத்த எலெக்ஷன் அட்வான்டேஜாக இருக்கும். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் எதிர்கால அரசியலை கட்டமைக்கிறதுக்கும் அவருக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த எலெக்ஷன் விஜய் எலெக்ஷன் கிடையாது சார். அவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த ஓட் பர்சன்டேஜ் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, மதிவாணன் சார், சார் வந்து எந்த இம்பாக்டும் கிடையாது, இது அவருக்கான தேர்தல் இல்லைன்னு ஒரு இடத்துல வந்து அந்த விவாதத்தை வந்து முடிச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த 85% விஜயோடைய அலைதானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்துங்க பிரியன் சார் சொன்னதுலேருந்து முழுமையாக வேறுபடுறீங்க. ஆமாம், இந்த மயிர்பிளக்கும் வாதங்கள் இப்போ நம்ம தேவையே இல்லை. அதாவது ஓட்டு போட்டாங்க, 4ஆம் தேதி எடுக்க போகிறாங்க. Let us wait for another 9 days, 1 week. அதனால் யாரோ இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதாங்க, ஹைப்பு கிரியேட் யார் கிரியேட் பண்ணுறாங்க? இதெல்லாம் இட்டுக்கட்டிய வாதங்கள். நம்ம கண் முன்னால் பார்த்தோம். ஆப்வியஸ். அன்னைக்கு வந்து இளைஞர்கள் 23ஆம் தேதி எப்படி வந்து ஓட்டு போட்டாங்க, 12 மணி நிலவரத்தில் எவ்வளோ ஓட்டு, போன வருஷம் எவ்வளோ, அதுக்கு முந்தின எவ்வளோ இருக்குது, அது அப்சல்யூட் எவ்வளோ, அதாவது பர்சன்டேஜ் நமக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு ஒன்றும் அதை உடனே வந்து அப்சல்யூட்டில் போனாங்க. ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லை, 25 லட்சம் அப்சல்யூட் ஓட்டு வந்து அதிகரிச்சிருக்கு. போன முறை அதிமுகவை வென்றெடுக்க திமுகவுக்கு எவ்வளோ வித்தியாசம் வாக்குகள் கிடைச்சது? ஹார்ட்லி 1.5 lakhs தான். ஸோ 25 லட்சம்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அதனால் ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது. ஆட்சி மாற்றத்தை யார் நிகழ்த்த போகிறார்கள் என்பதை நான் வந்து கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷன். ஆட்சி மாற்றம் நிகழ போகுதுன்னா திமுக அடுத்து அதிமுக தானே அந்த வாய்ப்பு இருக்கிற பெரிய கட்சியா இருக்காங்க, அவங்க பெரிய கூட்டணி. அப்படி இன்றைக்கு சொல்ல முடியாது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 3 பேர் இருக்காங்க, 3 பேர் பிளேயர்ஸா இருக்காங்க. இதுவரையில நம்ம 67லேருந்து 77 வரைக்கும் டியூவல் ஃபைட் தான், அதாவது 2 முனை தேர்தல் தான் நடக்கும். திமுக காங்கிரஸ்னு இருந்தது. ஆஃப்டர் 77 நீங்கள் அது வந்து அதுவும் அப்போ இரட்டை தான், இருதுருவ அரசியல் தான். திமுக ப்ளஸ் அதிமுகன்னு மாறிடுச்சு. ஆனால் 2026 தேர்தல் டோட்டல் டிஃப்ரெண்ட் பால் கேம் மாதிரி. களத்தில் 7 அணிகள் இருக்குதுன்னு வச்சிங்க. நான் வந்து அதை இல்லைன்னு சொல்ல. சீமான், அப்புறம் வேல்முருகன், சசிகலா, ராமதாஸ், கிருஷ்ணசாமி,
எல்லாம் இருக்காங்க. ஆனால் ரியல் கண்டெண்டர் ஃபார் பவர் இன்றைக்கி வந்து 3 பேர் தாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒத்துக்கலன்னா நம்ம ரொம்ப பயாஸ்டாக இருக்கிறோம்னு இல்ல அர்த்தம். பிரியன் சார் அதாவது, ஒரு முக்கியமான இல்ல, ஒரு இல்ல, ஆர்குமெண்ட் என்னன்னா நான் அவர்கிட்ட மறுக்கல. இல்ல அதுல ஒரு இல்ல, ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதுல இருந்து அந்த நீட்சி தான் என்னன்னா அவர் வந்து நீங்க 40 ஒரு தொகுதிக்கு 40,000 45,000 வாங்கினா கூட கற்பனை. நீங்க இல்ல, வெற்றி கோட்டை ரீச் பண்ண அதெல்லாம் முடியாதுன்றாரு கற்பனைங்க. மக்கள் மாற்றம்னு வந்துட்டாங்கன்னா நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கூரையை பிச்சுட்டு கொட்டுவாங்க. கரெக்ட். துரத்தணும்னு நினைச்சா கோமணத்தை இழுத்துட்டு துரத்துவாங்க. இல்ல அந்த கூரை So, அதனால பிச்சுட்டு கொட்டது கடந்த காலங்கள்ல அதிமுகவுக்கு தான் கொட்டி இருக்கு. ஆனா நீங்க அதிமுகவை சீன்ல வைக்க மாட்டீங்க. இல்ல இன்னைக்கு அதிமுக என்பது எம்ஜிஆர் காலத்து அதிமுகவோ ஜெயலலிதா காலத்து அதிமுகவோ இது எடப்பாடி காலத்து அதிமுக. ஏன் அதுல என்ன மச் வீக்கெண்டு ஸ்பிளிட் ஆகிருக்கு. 3 முறை முதலமைச்சராக இருந்த அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அங்கே போய் திமுக தான் ஜெயிக்கும்னு பேசிகிட்டு இருக்காரு. திமுக சார்பாக எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இட் வாஸ் பவர்ஃபுல், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கலகலத்து போயிருக்கு அந்த கட்சி. அந்த கட்சியால் திமுகவை வீழ்த்த முடியாது என்று பல பேர் அந்த கட்சியிலே நம்புகிறாங்க. ஸோ ரியல் எம்ஜிஆர் சப்போர்ட்டர்ஸ் ஏடிஎம்கேவை எதிர்த்து தான் அதிமுக வந்தது. அதன் பிறப்பே வந்து தீய சக்தியான திமுகவை வீழ்த்தணுன்னு தான் எம்ஜிஆர் அதை உருவாக்கினார். ஜெயலலிதா அதை இன்னும் வளர்த்து எடுத்தாங்க. ஆனால் ஆஃப்டர் ஜெயலலிதா எ சீ சேஞ்ச் ஹஸ் டேக்கன் பிளேஸு. லீடர்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ஆளுமை இல்லை, யாருமே ஒருத்தரை ஏற்றுக்கல. அதனால பப்ளிக் பர்செப்ஷன் ஆளுமை இல்லங்கிறது நம்ம எப்படி அந்த முடிவுக்கு வரோம் நான் சொல்றேன். திமுக எதிர்ப்பு பண்றதுக்கு இந்த ஆள் சரியான ஆளுன்னு மக்கள் உணரல. அதனால தான் 10 தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு. அதனால நான் வந்து இப்போவும் சொல்றேன், நான் அதை வந்து அதுக்காக ஒன்றுமே இல்லைன்னா சொல்ல. 3 கண்டெண்டரில் ஏடிஎம்கே இருக்குது. இந்த 3 பேர் மும்முனை போட்டி தான் இருக்குது. ஸோ விஜயை பற்றி நமக்கு யாருக்கும் எதுவும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மீடியாவிலேருந்து ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் கூட என்ன எழுதுகிறாங்கன்னா மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷன் ஆகிப்போச்சு இந்த வாட்டி தமிழ்நாடு எலெக்ஷன். ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டராக விஜய் வந்து நுழைஞ்சிருக்காரு. நான் வந்து அவர் சொன்ன பல கருத்துக்களை மறுத்தாலும் அவருக்கு உண்டான அந்த ஓட்டு வந்து இருக்குது, அப்படி கணிசமான ஓட்டை வாங்குவார் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் வந்துங்க டெபுவில் பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான் ஜெயித்தார் விருதாச்சலத்தில், 8% வாங்கினார். இன்றைக்கி வந்து விஜய் 2 வருஷம் தான் ஆச்சு கட்சி தொடங்கி. அவர் வந்து நிச்சயமாக இவரை பிரியன் மாதிரி ஆட்களில் சொல்கிறாங்க 20% தாண்டுவார்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்படிலாம் 20%லாம் அவரை ரிஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பலை. 40% வரைக்கும் கூட போவார்ன்றாங்க. பட் ஐ எம் நாட் 40% ஆட்சி பிடிக்கணும். ஆமாம், ஐ எம் நாட் ஷூர் ஆட்சி பிடிப்பார் நம்புறீங்களா? நான் வந்து யாரு ஜெயிப்பாங்கன்றதே இல்ல. 40% ஆட்சி சார், 40% ஆட்சி மாற்ற 3 முனை போட்டியில. ஆமா, 3 முனை போட்டியில திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலை பலமா இருக்குங்க. கரெக்ட். மாற்றம் வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, 2 விஷயம் சொன்னால் உங்களுக்கு தெளிவாகிடும். இப்போ ஜூனியர் விகடன் வந்து நீண்ட காலமாக அவங்க வந்து சர்வேலாம் எடுத்து தேர்தலுக்கு முன்னால் கணிப்புகள் வெளியிடுறாங்க. அது அவங்க கருத்து, நம்ம அதை ஒத்துக்கணும் உடன்படணும்னு சொல்ல. அவங்க பல கணிப்புகளில் ஒரு 2 முக்கியமான கணிப்பு, ஒரு சட்டமன்ற தேர்தல்னால் 2 கீ கொஸ்டின்ஸ் ஹேட் டு பி ஆன்சர்ட். ஒன்று, ஹூ இஸ் யுவர் நெக்ஸ்ட் சிஎம், ஹூ இஸ் ஏ ப்ரெஃபரபிள் சிஎம் கேண்டிடேட். ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், தொகுதி வேட்பாளர் இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் 2வது கேள்வி என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்கும்ல, வேக்கும்பில் ஒன்றும் தேர்தல் நடக்கிறது இல்லை. ஒரு கவர்மெண்ட்டின் பவர் இருக்கும், அது தொடரணுமா அல்லது வேறு ஏதாவது மாற்றணுமான்னு சொல்லி அது ஒரு கீ கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்கு அந்த சர்வேல சொன்னது என் கருத்து இல்லை. 44% பேர் விஜயை அடுத்த முதலமைச்சராக விரும்புகிறாங்க. சரி, இப்போ இருக்க ஸ்டாலினை எவ்வளோ பேர் விரும்புகிறாங்க பார்த்தா 28%. முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை பார்த்தா 25% எடப்பாடி. இப்போ இவங்க எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, ஸ்டாலின் 5 வருஷம் டெப்டி சிஎம்மாக இருந்திருக்காரு, 5 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்காரு, 9 வருஷம் இந்த மாநிலத்தை ஏதோ வகையில் ஆண்டிருக்காரு. இவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி ஒரு 4 வருஷம். ஆனால் இவர் வந்து டோட்டல் நியூ. இவரை 44% விரும்புகிறாங்கன்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க.
இது மட்டும் இல்லை, நிறைய சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆட்சி மாற்றம் தேவையா வேணுமான்னு கேள்விக்கு ஆம் மாற்றம் வேண்டும்னு 62% ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா? 38% தான் இப்போ இருக்கிற ஆட்சியை தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அஜித்குமார் சொல்லவே இல்லை நோ நீட் ஃபார் சேஞ்சுலாம் சொல்லவே இல்லை. ஆனால் அதை ஒரு நிமிஷம் அதை ஒரு செய்தியாளர் முதலமைச்சர்கிட்ட கேட்கும்போது முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன்னா, அவர் அப்படி சொல்லியிருக்காரா நான் வெரிஃபை பண்ண நான் பார்க்கலைங்க, நான் அப்புறம் நல்லா தானே சொல்லியிருக்காரு, சரியா தானே சொல்லியிருக்காரு. ஆனால் கடைசியில் ஏங்க செய்தியாளர் என்ன ஒன்றா கேட்பான், யூ ஆர் ஏ ரெஸ்பான்சிபிள் சிஎம், நீங்கள் ஓகே நான் செக் பண்ணுறேங்க நான் பார்க்கலைங்கன்னு சொல்லணும். ஏன்னா யாருக்குமே அதை காட்டல அவர் ஆனால் இன்னும் சில நிமிடங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அஜித்குமார் அப்படி சொல்லவே இல்லை, அதை மறுத்துட்டாருனாங்க. ஸோ டிஎம்கே எந்த அளவுக்கு கட்டமைக்க விரும்புது பாருங்க. அஜித்குமார் சப்போர்ட்டர்ஸ் ஓட்டை வாங்கணுன்றதுக்காக ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த லெவலுக்கு இறங்க வேண்டாம். ஆட்சி மாற்றத்துக்கான வாக்கு சதவீதம் தான். அதாவது தெளிவா நான் இருக்கிறேன், இது ஹைப் கிடையாது, இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணல, ரியலாவே எ சேஞ்ச் என்று விசிபிளா இருக்குது. சின்ன உதாரணம் சொன்னதுக்கு சொல்ல வேண்டியது. சொல்லுங்க டக்குனு. அதிக யார் முதலமைச்சர் கேண்டிடேட் அடுத்துன்றதுக்கு 44% சொன்னாங்க. ஆட்சி மாற்றம் வேண்டும் விரும்புகிறாங்கன்னா 62% சொன்னாங்க. ஆனால் அதில் இன்னொரு கேள்வி இருக்கு, அடுத்த ஆட்சி யாரோடதுன்னு வரும்போது திமுக தான் சொல்லியிருக்காங்க. திமுக அப்புறம் தான் அதிமுக மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம அது அவங்களுடைய இன்டர்பிரேஷன் சொல்லியிருக்காங்க. திமுகக்கு 33 சீட் இருக்கிற திமுக இன்னைக்கு 5 புதிய கட்சிகளை சேர்த்த பிறகு 5 வருஷம் ஆட்சி அவங்களே சொல்ல. நீங்க 2 விஷயம் சொன்னீங்க, 3வது விஷயத்தையும் சொல்ல நிறைய இருக்கு, 10 விஷயம் இருக்கு. அத நீங்க உங்களுக்கு சௌரியமா அது அவங்க இன்டர்பிரேஷன் சார், அது அவங்க இன்டர்பிரேஷன். நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க. நான் 2 விஷயம் தான் சரி. அடுத்த ஆட்சி யாருன்னு கேட்டா அவங்க திமுக ஆட்சி தான் சொல்லிருக்காங்க. 36%, 33% தான் அதிமுக சொல்லிருக்காங்க. அது அவங்க இன்டர்பிரேஷன். மாற்றம் வேண்டும் 62% சொல்லிட்டு அடுத்த ஆட்சி திமுக. கரெக்ட், அதுவும் அந்த பார்வை இருக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.